நமக்கு இரட்சகராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையுள்ள நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த இந்த காலை வேளையில் அவருக்கு துதி பலியை, ஆராதனையை, சுகந்த வாசனையை அவருடைய பாதத்திலே செலுத்தி கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நமக்கு 24 மணி நேரமும் பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று ஒலித்துக் கொண்டிருக்கிற அந்த மகா மேன்மையான நாமத்துக்குரியவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற, ஆராதிக்கிற, நல்லவர் என்கின்ற நாமத்தை உடையவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனை தேடி வந்திருக்கிற நமக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் தேவ சமூகத்திலிருந்து நமக்காக கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே இந்த ஆசீர்வாதம் நடத்திருக்கும்படி தேவன் மேல் உனக்கு பயம் இருக்கட்டும். ஆமென். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டில் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்யணும்னா யாருக்கு பயப்படனே? யாருக்கு பயப்படனா? திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்லுகிறதை நீ கவனமாய் கேளு. இந்த தேவனுக்கு மாத்திரம், இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீ பயந்தால் வேற எந்த மனுஷனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. தெளிவா புரிஞ்சுக்க இந்த வார்த்தையை. இந்த வார்த்தைக்கு மாத்திரம், இயேசு என்கின்ற இந்த நாமத்திற்கு நீ பயந்தால், அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால், அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதன்படி நடந்தால், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் நீ பயப்படப்படியான காரியங்கள் வாழ்க்கையில வரவே வராது. அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு முன்பாக எப்போதும் இருக்கட்டும். அவர் நீதியின் சூரியனாய் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில பிரகாசமாய் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உபாகமம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. வானங்களே செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், நான் பேசுவேன். யார் பேசுறது? யார் பேச போறாரு? யார் பேச போறாரு? யார் கிட்ட பேசுவாரு? யார் கிட்ட பேசுவாரு? இங்க கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு? யார செவி கொடுக்க சொல்றாரு? படிங்க வசனத்தை. வானங்களே செவி கொடு, நான் பேசுவேன். அப்ப அவர் பேசினா எதுவும் செவி கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. வானத்துக்கு அப்ப என்ன இருக்குது? வானத்துக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அல்லேலூயா. இப்ப இது பேசுமா? சொல்றது கேட்குமா? கேட்காது. நேர்ல இருக்கு. வானங்களே எனக்கு செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. அப்ப பூமிக்கு என்ன இருக்குது? பூமிக்கு என்ன இருக்குது? பூமிக்கு என்ன இருக்குது? ஒன்னொன்னா சொல்லிட்டு வரணும். பூமிக்கு என்ன இருக்குது? மண்ணு வளருமா வளராதா? மண் என்ன ஆகும்? வளரும். நீ வெட்ட மண் என்ன ஆகும்? வளரும். அந்த மண்ணுக்கு கர்த்தர் உயிரை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பூமியே எனக்கு என்ன பண்ண? என் வாய்மொழிகளை கேளு. வானம் கேட்குது, அங்க இருக்கிற வானம் கேட்குது, இங்க இருக்கிற பூமி செவி கொடுக்குது. யாரும் கேட்கறது இல்ல. செய்தி ஆவியானவர் பேசும். ஆவியான இடம் கொடுங்க. நீங்க மாமிசத்துக்கு இடம் கிடையாது. அடுத்து மழையானது நல்ல கவுனி. மழையானது இளம் பயிரின் மேல் அது பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அல்லேலூயா. யார் உபதேசம்? யார் உபதேசம்?
என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனமும் கையத்தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. இப்ப தெளிவா புரிஞ்சுக்க, இந்த ரெண்டு வார்த்தையை மாத்திரம் படி. மழையானது இளம் பயிரின் மேல், இந்த மழை அந்த இளம் வளர்ந்து வருகிற அந்த இளம் பயிரின் மேல் இந்த மழை பொழிந்தா அந்த பயிருக்கு வலிக்குமா? வலிக்குமா? நோகுமா? ஐயோ என் மேல மழையே வராதுன்னு சொல்லுமா? நல்லா புரிஞ்சுக்கோ. புல்லின் மேல் பனித்துளினாகுது பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை கடினமானது அல்ல. கைத்திரி கத்திரமை பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன கிடையாது? கோபமாவே பேசுவாரா? கோபமாவே பேசுவாரா? அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கடினமானது அல்ல. ஆமென். அது எப்படி சொல்றாரு? அவ்வளவு மென்மையானது. எப்படியானது? அப்படி அவ்வளவு மென்மையானது தேவ வார்த்தை. அவர் அழகாய் மென்மையாய் பேசுவார். உன் செவிகளில வந்து கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. சாமுவேல் உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த வயசு பையன், சாமுவேல் இந்த வயசு பையன், இந்த வயசு பையன், இந்த வயசு பையன் சாமுவேல் தேவ ஆலயத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஏலி கர்த்தருடைய ஊழியர்களாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசுறாரு. சாமுவேலே எப்படி கூப்பிடுறாரு? ஏன் தோட்டக்காரங்களுக்கு தெரியும் கூப்பிடுறோம். சாமுவேலே அப்படி அழகா மென்மையா தூங்குகின்ற அப்படின்னு எழுப்புவான். என்ன பண்ணுவான்? தட்டி அழகா என்ன பண்றாரு? கத்து என்ன பண்றாரு? சாமுவேல போய், சாமுவேலே அழகா மென்மையா அழகா பேசுவார். உன் காதுல வந்து கர்த்தர் பேசுவார். யார் காதுல? யார் காதுல? யார் காதுல? நீ விரும்பினா கர்த்தர் வந்து பேசுவார். ஹல்லேலூயா. நீ விரும்புறது கிடையாது. நீ ராத்திரில தூங்கும் போது, ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் என்ன பண்ணணும்? கேட்கணும். கேளு கேளு, பேசுவார் வந்து. ஆமென் சொல்லுவோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஸ்பெசிபிக் டைம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு செய்தி நேரமே கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? மென்மையானது. நல்லா புரிஞ்சுக்கோ, மென்மையானது. அந்த மென்மையான வார்த்தை தான் அவர் சொல்றாரு. என் உபதேசம் என்ன பண்ணா? என் உபதேசம் பொடியும். என்ன உபதேசம்? கடந்த வாரம் பார்த்த வசனத்தை டச் பண்ணிட்டு அப்படி கீழே வருவோம். எடுத்து வாசி. 2 யோவான் 1:9-10 ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக தான் திரும்ப அந்த வசனத்துக்கு நான் போறேன். 2 யோவான் முதல் யார் உபதேசம்? இல்ல என் உபதேசம் பொழியும்னா அது நல்லா புரிஞ்சுக்க. நான் சொல்ற வார்த்தை வரும்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை கிடையாது. என் உபதேசம் பொழியும் அப்படின்னு ஏன் உபதேசத்தை கொண்டு போய் கர்த்தர் வைக்கணும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என் உபதேசம் என்றால் யாருடைய உபதேசம்? யார் உபதேசம்? நீ தெளிவாயிடணும். நல்லா புரிஞ்சுக்கோ, தெளிவாயிடணும். யாருடைய உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசத்திலே. கிறிஸ்துவின் உபதேசம். படிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்து இராமல் மீறி நடக்கிற எவனும். நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தை. கிறிஸ்துவின் இந்த உபதேசத்தில் நிலைத்திராமல். நான் இங்க போயிட்டு அங்க வரேன். உனக்கு யாக்கோபு 1:25 போயிட்டு நான் திரும்ப இங்க வரேன். யாக்கோபு 1:25 எடுத்து வாசி சீக்கிரம் டக்கு. யாக்கோபு 1:25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. ஹல்லேலூயா. சுயாதீன பிரமாணம் ஒன்று உண்டு. அந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்து இருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். இப்ப கேட்கிற வார்த்தையை திருப்பி கேட்டா உன்னால சொல்ல முடியல. இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன சொல்ல பார்ப்போம்? கிறிஸ்துவின் உபதேசம் புது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் டச் போடலாம் வச்சிருக்கிற?
அப்புறம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க டச் பண்ண எல்லாம் வச்சிருக்கீங்களா? அப்போ எல்லாரும் நம்ம சர்ச்சையை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணீங்களா இல்லையா? நான் பண்ணி பாரு. இங்கே கேட்டு மட்டும் போயிடாத, வீட்லேயே போய் என்ன பண்ணாத, போய் பாரு, யூடியூப்ல போய் பாரு. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அல்லேலூயா. அது என்ன உபதேசம் பார்க்க போறோம். அப்புறம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து இருக்கிறவனே பிதாவையும் குமாரனை உடையவன். ஆமென். நல்லா புரியுதா இல்லையா? இதில் நிலைத்திருக்காதவன் தேவனை உடையவன் அல்ல. இதில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனோ கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்து தன் செய்கைகளிலே அவன் பாக்கியவனா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உபதேசம் கொஞ்சம் கடினமான உபதேசம் தான். இது மிக 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 ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு உபதேசம். அநேகர் இதை கை கொள்ள முடியாது, அநேகர் இதை பின்பற்றல. இப்ப இந்த உபதேசத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்றால் பிதாவையும் குமாரனையும் உடைய பாத்திரத்தை பெற்ற பாக்கியவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை செய்யாதவன், உபதேசத்தில் நிலைத்திருக்காதவன், கேட்கிறதை மறக்கிறவன், அதற்கேற்ற கிரியை செய்யாதவன் பிதாவும் கிடையாது, அவனுக்கு குமாரனும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென் சொல்ல பாப்போம். இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் இதுக்கு அர்த்தம் சொல்ல பாப்போம். இந்த உபதேசத்தை ஒருவன் உங்களிடத்தில் கொண்டு வராமல் இருந்தால் இதுக்கு அர்த்தம் சொல்லு. இதுதான் ஆவியானவர் சொல்றார். ஆண்டவர், இந்த செய்தியினுடைய ஆழம் என்ன? இந்த செய்தியுடைய ஆழம் என்ன? ஏன் அங்கே கொண்டு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? ஏன் ஆவியானவர் அப்படி பேசி வச்சிருக்காரு? ஒருவன் இந்த உபதேசத்தை, ஒருவன் இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை உனக்கு சொல்லாம போனா, உபதேசிக்காம போனா, உனக்கு கற்றுக் கொடுக்காம போனான்னு எழுதிக்கலாமே. ஏன் கொண்டு வரணும்? ஏன் அது எங்க ஆவியானவர் ஏன் எழுதினாரு? என்ன எடுத்துட்டு வர்றாரு உங்க ஆவியானவர்? இந்த உபதேசம் வாழ்க்கையில் என்ன கொண்டு வருகிறது? இப்ப நீ வீட்டுல வரும்போது என்ன எடுத்து வந்த அப்படின்னு என்ன இருந்தாங்க? நீ கொண்டு வந்த என்ன வந்தனே? நீ கொண்டு வந்த ஆமென் சொல்லுவாப்பா. அல்லேலூயா. வரும்போது என்ன பண்ணாத? கொண்டு வந்த. போகும்போது என்ன பண்ண போற? கொண்டு போக போற. நல்லா புரிஞ்சுக்கோ, வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நீ நான் பைபிள் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பைபிள் எடுத்து போற மாதிரியா? நல்லதையும் தெரியாது. நான் வீட்டுல நீ கிளம்பிட்டு நான் பைபிள் எடுத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வச்சுட்டு சொல்ற நான் பைபிள் எடுத்து போறேன்னு சொல்லிட்டு, ஆனா பைபிள் என்ன பண்ணல, நீ எடுத்து வரல. அப்ப நீ கொண்டு வந்தியா இல்லையா? இல்ல. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து சொன்ன பிரயோஜனம் கிடையாது. நான் கிறிஸ்துவன், நான் தேவனை ஆராதிக்கிறவன் என்று சொன்ன போதாது. நான் விசுவாசி, நான் ஊழியக்காரன், நான் பாஸ்டர், நான் ரெவரண்ட், நான் பிஷப், நான் மார்டர், நான் பிரதம பெயர் சொன்ன பிரயோஜனம் கிடையாது. பிரதம பெயராயிரம் ஒரு பிரதம தடி வயசு 100 அவர் பேர் என்ன பேராயர்? பிரதம பேராயர். எந்த உபதேசம் நிக்கலைன்னா, எந்த உபதேசம் வரல, அவர் சூட்டிங்கன்னா பட்டம் பிரதமர் பேராயர். அது என்னாச்சு? குப்பை. அல்லேலூயா. அது பேர் என்னது? குப்பை. யாரா கூட எப்படிப்பட்ட ஆளா கூட நான் வளர்ந்த இடம் அப்படி, நான் வளர்ந்த இடம் அப்படி. எனக்கு கற்றுக் கொடுத்த என் ஆசிரியர் வித்தியாசமானவர்.
அல்லேலூயா. எந்த இடத்திலும் அதை மகிமைப்படுத்தலாம், தவறு கிடையாது. உங்களை நடத்தினவர்களின் நடக்கையை நீங்கள் பின்பற்றணும். அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிள்ளைகள் பெற்றோர் என்ன பண்ணா பின்பற்றணும். பிள்ளை இஷ்டப்படி போகக்கூடாது. பெற்றவங்க சொல்றது யூடியூப்ல எதிரே ஒன்று பார்த்தேன். தகப்பனுடைய வார்த்தைக்கு தாயுடைய வார்த்தைக்கு எந்த பிள்ளை செவி கொடுக்குதோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் இஷ்டத்துக்கு விட்ட மகன் அடிச்சா தப்பு, திட்டா தப்பு, போடான தப்பு, வாடான தப்பு, இஷ்டப்பட விட்ட பாரு பிள்ளைய, இஷ்டப்பட விட்ட பாரு எப்படி போட்டு. அதனாலதான் உனக்கு அவமானத்தை உண்டு பண்றான், உன்னை அதனாலதான் மதிக்க மாட்டான், உன்னை உதைக்கிறான். தன் இஷ்டத்துக்கு விட்ட மகன் எப்படின்னா வாழ்ந்து போட்டு என்ன வேணா செஞ்சு போட்டு திட்டு தன்னை பட்டுமா, கொள்ள மாதிரி தன்னை பட்டுமா, ரோடி தன்னை பட்டுமா போயிட்டு விட்ட பாரு. எங்க வேணா போட்டு யாருக்கு வேணா பேசணும். தன் இஷ்டத்துக்கு விட்ட மகன் தன் தாய்க்கு என்ன பண்றாங்க, லட்சிய அவமானத்தை உண்டு பண்ணுகிறான். அவமானப்பட வேண்டி வரும் நீ இஷ்டப்படி விட்டினா. எவ்வளவு கடிந்து கொள்ளப்பட்டும், எவ்வளவு சிக்ஷித்தும், எவ்வளவு பரிசுத்தாவிக்குள்ளாக வாழ்ந்தும் இன்னும் பல நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த மாசம் கர்த்தருடைய சித்தமானால் நம்முடைய ஏரிக்கிற பகுதியில் அவசியம் பகுதியில் போய் நின்று கர்த்தர் சொல்லிடுகிறார். இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு. என்ன வார்த்தை தெரியுமா? அந்த ஒரு இடத்துல நின்று கர்த்தர் சொல்றாரு. நான் என்னை அழைத்தவருக்கு முன்பாக இத்தனை ஆண்டுகளாக நான் எப்படி வாழ யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்னை அவர் என்றைக்கு அழைத்தாரோ, ஞானஸ்நான என்னைக்கு ரத்தத்துல கழுவினாரோ அந்த நாளது இந்த நேரம் வரைக்கும் நான் எப்படி வாழ யாருக்கு தெரியும்? உனக்கு முன்பாக என் இருந்தது பழக்க முடியாதா? நான் உத்தமன் சொல்றதுக்கு பொல்லாதவனே, சதிகாரனே, பித்தலாட்டக்காரனே, ஐயாயக்காரனே, அக்கிரமக்காரர்களே, பொய் வார்த்தைகளை புரட்டுகிறவர்களே, சதிகாரங்களே, உங்களுக்கு முன்பாக வந்து என் இருந்ததை பிளந்து இதோ நான் உத்தமன் என்று சொல்வதற்கு ஏது இடம்? ஒன்னே ஒன்றை கடைபிடிக்கிறார். 26ஆம் சங்கீதம் முதல் வசனத்தின்படி இதுதான் என் ஆண்டவரை கேட்கறது. கர்த்தாவே, என்னை என்ன பண்ணீங்க? நியாயம் விசாரி. நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதே இல்லை. என்ன வேணா சொல்றேன், என்ன வேணாலும் பழி தூக்கி போடு, என்ன வேணாலும் சொல்லு, நான் தள்ளாடவே மாட்டேன். அல்லேலூயா. தந்திரமாய் பிசாசு சில பேருக்குள்ள புகுந்து இந்த ஊழியத்தை குற்றப்படுத்த நினைக்கிறான். முடியாது. அல்லேலூயா. ஊழியம் மனுஷ அறிவினால் வந்ததல்ல, மனுஷனுடைய சுய புத்தினால் அல்ல. கர்த்தரே இந்த ஊழியத்தை உண்டாக்கினார், அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். எப்படியாவது குற்றப்படுத்திடலாம். சரியில்லைவன், இவன் தப்பு செய்யறான், இவன் அப்படி பேசுறான், இப்படி பேசுறான், இங்க போறான், அங்க போறான், ஆயிரம் சொல்ல உலகம். அந்த சத்துருக்கு முன்பாக தான் என் தலையை கத்தரை அபிஷேகம் பண்ணி கத்த வச்சிருக்க உயிர் வச்சிருக்காரு. ஆமென். எங்க ஐயா சொல்லுவாரு, அவன் வரப்புல இருந்து கத்துறவன் குறை சொல்றவன் யாரு? பழி போடுறவன் யாரு? பழி போடுறவன் யாரு? குறை சொல்றவன் யாரு? வரப்புல இருந்து கத்தி கொண்டு இருக்கிறவன். ஆனா நான் நிலத்துல ஏர் ஓட்டி அதுக்கு நீர் பாய்ச்சி அதை பண்படுத்தி விதை விதைத்து அறுவடை செஞ்சு அந்த அறுவடையை கட்டி தோட்டத்துக்கு என்ன பண்ணிருப்பேன்? போயிட்டே இருப்பேன். அவன் கத்தி இருக்கிற என்ன பண்ணிருப்பான்? கத்தினே இருப்பான். தபலா அவன் என்ன பேர் அவனுக்கு? தபல. வழக்கும் வாதும் யாருக்கு தகும்? மூடனுக்கு தகும். நீதிமான் வாய் பிரயத்துரம் பேசும். வழக்கு வாதம் மூடனுக்கு தான் தகும். ஆனா நீதிமான் வாயோ பிரயத்துரம் பேசும். நல்ல ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நாங்க வர கொண்டு வராமல் இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன கொண்டு வரணும்? உனக்கு என்ன கொண்டு வரணும்? அப்பமும் திராட்சை ரசமும் கிறிஸ்துவின் சரீரத்தையும் கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒருவன் உனக்கு கொண்டு வராமல் இருந்தால், ஒருவன் இந்த உபதேசத்தை உனக்கு நடத்தாமல் இருந்தால் அவனை வீட்டில் என்ன பண்ணாதீங்க சேர்க்காது. புரியுதா? ஏன் கொண்டு வரணும் எதிராக? கொண்டு வரணும் உனக்கு, கொண்டு வந்து கொடுக்கணும். உனக்கு எதை கொடுக்கணும்?
எதை கொடுக்கணும்? அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் உனக்கு கொண்டு வராமல் இருந்தால், இதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். இதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை, இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை, இந்த சரீரத்தை, ரத்தத்தை ஒருவன் உனக்கு கொண்டு வராமல் இருந்தால், அதற்கு அவன் செவி கொடுக்காமல் இருந்தால், அவன் யாருக்கும் பங்கு கிடையாது. கொண்டு வராமல் இருந்தால் அவனை வீட்டில் என்ன பண்ணாத, ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வார்த்தை சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வார்த்தை சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நீ பங்காயிடுவ. அல்லேலூயா. நானும் போற நரகத்துக்கு நீ வாழன்னு என்ன பண்றாம கை கட்டி போயிடுவான். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆவியான ஒரு வார்த்தை போடுறாரு, இவ்வுலக பாடுகள் சொல்லி, இந்த உலகத்தின் பாடுகள் சொல்லு, கொஞ்சம் இந்த உலகத்தின் பாடுகள் சொல்லு, என்ன நல்லா தெரியுமா சொல்லு, இந்த உலகத்தின் பாடுகள் என்னை மேற்கொள்ளாது. மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. தன் இள வயதில் தன் நுகத்தை சுமக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த வயசுல இந்த பாடுகளை அந்த வயல நாம அந்த சொல்றேன். அல்லேலூயா. இள வயதில் நுகத்தை சுமக்கணும், இள வயதில் கஷ்டப்படணும், இள வயதில் குடும்பத்தில் பாரத்தை சுமக்கணும், பாக்கிய சுமக்கணும். அந்த பாக்கியத்தை கர்த்தரோடு பேசுங்க, நீ பாக்கியவான். இள வயதில் தன் நுகத்தை சுமக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அதை சுமந்த பிறகு ஒரு விடுதலையான வாழ்க்கை கர்த்தரோடு பேசுகிறாரு. அடிமேல் வாழ்க்கை வேதனை வர, துன்பம் வர. ஆமென். அப்ப கொண்டு வராம அவன் வீட்டுல என்ன பண்ணாத, சேர்க்காத. சிஸ்டர், பிரதர், ஜெபம் பண்ண வருத்தமா ஓடுற அப்படியே ஓடுறான். என்ன பண்ணாத, சேர்க்காத. ரைட், நல்லா புரிஞ்சுக்கோ. தெளிவா தெளிவா எடுத்து வாசி. இது ஒரு வசனத்தை எடுத்து வாசி. அப்போஸ்தலர் 11:26. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். டக்குனு படிக்கணும், டக்குனு போறாங்க. டைம் இல்லை. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு, யாருக்கு? சீசர்களுக்கு. யார் சீசர்? யார் சீசர்? யார் விசுவாசி? யார் கர்த்தருடைய பிள்ளை? இந்த செய்தியில உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். இந்த செய்தி உங்களுக்கு இந்த நாள்ல கர்த்தர் அனுமதிச்சா மாபெரும் பாக்கியம். இது அல்லேலூயா, அல்லேலூயா. இது மகா மேன்மையான இடத்துல பேச வேண்டிய செய்தி. மகா மேன்மையான இதோட இந்த இடம் விட வேற இடம் கிடையாது. இது பலதரப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மத்தியில பேச வேண்டிய செய்தி. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தலை தெரிக்க ஓடிடுவான் எல்லாரும். இந்த உபதேசத்தை பேச முடியாது. இந்த உபதேசத்தை பேசினால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை, உபதேசத்தை கைக்கொள்ளாமல் ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர் என்ன பண்ணிடுவான்? தலை தெரிக்க ஓடிடுவான். நீக்க முடியாது. இது கடினமான ஒரு உபதேசம். ஆமென் சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. வசனத்தை படிங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கினார். யார் சீசர்? யோவான் 8:31. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீசராக இருப்பீர்கள். அல்லேலூயா. உபதேசத்தில் நிலைத்திருந்தால் தான் நீ சீசர். கை தெரிவிக்க தம்மைப்பட்டு. அல்லேலூயா. உபதேசம் பிளஸ் சீசர். உபதேசம் பிளஸ் சீசர் ஈக்குவல் டு கிறிஸ்தவன். அல்லேலூயா. அப்ப யாருக்கு தான் கிறிஸ்தவன்? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு மாத்தட்டி சொல்லிக் கொள்ளலாம். நான் கிறிஸ்தவன் என்று. அல்லேலூயா. தைரியமா சொல்லு. எல்லாரும் தெரியும். தைரியமா சொல்லு. ஏன் தைரியம் வந்து உனக்கு? நான் யாரு? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறேன். நான் நிலைத்திருக்கிறதுனால நான் யாரு? சீசன். அதனாலதான் எனக்கு கத்தனை பேர் வச்சிருக்காரு, கிறிஸ்தவன் என்ற பெயரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உபதேசத்தை நிலைத்திருக்கணும், அவனுக்கு தான் சீசன். இப்ப உபதேசத்துனா இங்கே பிரசங்கிக்கப்படுகிற, இங்க போதிக்கிற, இங்க ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கணும்? அப்படி செவி கொடுத்தா தான் யாரு? விசுவாசி. அல்லேலூயா.
இதான் பிரமாணமே. இதான் பிரமாணமே. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆளுகள் என்ன பண்ணா? செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும், மந்தையில சேரணும். மந்தை கூட்டி சேர்க்கிற நேரம் இது. வாரத்தின் முதல் நாள் மந்தை கூடுகிற நேரம். இந்த மந்தை கூடி வருகிற நேரம் வாரத்தின் முதல் நாள் மேய்ப்பன் மந்தையை கூட்டுகிறார். நான் இதுல சேர மாட்டேன்னு விலைக்கு ஓடிட்டா அந்த ஆடு என்ன ஆடு? கட்ட சொல்ல பார்ப்போம். விலைக்கு ஓடின ஆடுக்கு பேர் சொல்ல பார்ப்போம். சரி, விலைக்கு ஓடின ஆடுக்கு பேர் சொல்லு. இல்ல, மந்தையில சேராம விலைக்கு ஓடின ஆடுக்கு என்ன பேரு? என்ன ஆடு? நீ இப்படி ஆவிலவா? நான் சொல்றேன், நீ பேரு பலியாடு. என்ன ஆடு இருக்கு? பலியாடு. என்ன போயிட்டா? மந்தைக்குள்ள இருந்தாதான் அதுக்கு என்ன ஆகும்? மேய்ப்பன் போட்டு இருக்கிற மந்தைக்குள்ள இருந்தாதான் அந்த ஆட்டுக்கு என்னது? பாதுகாப்பு. மந்தையை மீறி பாதுகாப்பு மீறி போச்சுன்னா சிங்கம் புலி கழிவு என்ன பண்றது? பிசாசு காத்துறீங்கிற எப்ப வெளியே வரும்னு அப்படியே பக்கத்து பிடி போயிடுவோம். உடனே காரணம் சொல்லக்கூடாது, தப்பா எடுத்துக்காது. நான் பேசுறத பத்தி இதான் உபதேசம். இதுல நீ நின்னாதான் நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர நீ காரணம் சொன்னா அதை ஏத்துக்கிற ஊழியர் நான் கிடையாது. நான் ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் திரும்ப உனக்கு விளக்கமா சொல்றேன். மந்தை கூட்டி சேர்க்கிற நாள் இது. மேய்ப்பன் தன் ஆடுகளை மந்தையை விட்டு விலக்கி காலையில் என்ன பண்றாம? பிராக்டிகலாவா உலகத்தை பாரு. மேய்ப்பன் மந்தையை சுற்றிட்டு போட்டு வேலியை அவித்து என்ன பண்றான்? ஆடுகள் என்ன பண்றான்? வெளியே கொண்டு போய் என்ன பண்றான்? அதை மேய்ச்சு என்ன பண்றான்? அங்க மேய் விட்டு இவன் வந்து இங்க தூங்கிறானா? இல்ல, தூங்குனவை குறித்து பைபிள் சொல்லுது. தூங்கினவனுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. தூங்கின மேய்ப்பனுக்கு ஐயோ. நான் உங்களுக்காக தூங்குறதே கிடையாது. சும்மா சொல்றேன் நினைக்காது. யாருக்காக தூங்குறது இல்ல? யாருக்காக தூங்குறது இல்ல? ஆமா, நீ நம்பாட்டி போ. ஆமென். தன் மந்தைகளுக்காக விழித்திருக்கிற மேய்ப்பன், கர்த்தருடைய பிரதான மேய்ப்பன் வருகிற நாளிலே கனத்தை பெறுவார். ஹல்லேலூயா. அவன் கொண்டு போற அழக மேய்ச்சி சாயந்தரம் ஆன உடனே, இருட்டு ஆன உடனே எது வருமோ, ஆபத்து வருமோ, பிரச்சனை வருமோ சொல்லி என்ன பண்றான்? என்ன பண்றான்? திரும்ப அந்த மந்தை சேர்த்து என்ன பண்ணிடுறான்? வேலி அடிச்சிடறான். வேலி அடிச்ச பிறகு ஏதாவது உள்ள வர முடியுமா? வராது. அப்ப நான் மந்தைக்குள்ளேயே வர மாட்டேன். மந்தை கூட்டி சேர்க்கிற நாள் இது. பேசுறீங்க, மந்தை கூட்டி சேர்க்கிற நாள் இது. உன்னை 6 நாள் 7 நாள் கர்த்தருடைய மேய்ச்சிட்டு வாரத்துக்கு முதல் நாளே உன்னை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறாரு. இதுலயும் நான் வர மாட்டேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி ஓடுறீங்க. யாரு காத்திருக்கா உன்னை வெளியிட்டுங்க? நீதான் பாத்துக்க. அந்த ஆட்டுக்கு பேர் என்னது? பலியாடு. யாரை விழிக்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு என்ன பண்றான்? வகையை விரிக்கிறான், வலையை விரிக்கிறான். அவன் விரிக்கிற வலையில நீ போய் என்ன பண்ற? நீ தக்க உள்ள போயிட்டு தண்ணி மேல தக்க எங்க போயிடுது? தண்ணி என்னது? சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. தண்ணி என்னது? ஆவியானவர் ஜலத்தின் மேல். தண்ணினா ஆவியானவர். அசைவாளர்கள் அபிஷேகத்துல இருந்த நீ அவன் பிரிச்ச வழியில போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு பார்க்க அங்க போ, இங்க போ, இங்க போ, இங்க போ, இங்க போ, இங்க போ சொல்ற மாதிரி அதுல போய் என்ன பண்ணீங்க? கால வயசு தக்க உள்ள போயிடுச்சு. தூக்கிட்டான் நட்டி போயிட்டு தூக்கிட்டான். நெஞ்சில மாட்டிக்கிச்சு, குத்துது, குடையுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி யாரு? உபதேசம். முதல்ல உபதேசத்துக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படினா நீ யாரு? சீசன். இதை மறக்கவே கூடாது. நீ ஆவியானவர் ராத்திரி 3 மணிக்கு போது உன்னை தட்டி எழுப்பி நீ யாருன்னு கேட்பாரு. நீ யாருன்னு சொல்லலாம்? உபதேசத்தில் நிலைத்திருக்கிற ஆண்டவரே. அத்தி நீ யாருன்னு கேட்பாரு. நான் சீசன். அப்படியா? ஆஹா, சூப்பர். அப்புறம் யாரு நீங்க பாரு? நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? பேஸ் பி ஹாப்பி.
ஹalleluya வசனம் டயலாக் டோன்ட் வரி டோன்ட் வரி நான் அர்த்தத்துக்கு கவலைப்படாத நீ எங்க வந்துருவ கைத்து கைத்து டோன்ட் வரி கவலைப்படாத நீ ஹாப்பியா இரு பரலோகம் வந்துருவ எல்லாம் கத்துக்க ஆமென் சொல்லு ஹalleluya சரி இப்ப இந்த உபதேசத்தை உனக்கு இருந்தா அவர் என்ன தராரு இந்த உபதேசம் எடுத்து வாசி 1 யோவான் முதல் அதிகாரம் 26 அல்லது 27 இத படிச்சிட்டு கூட நீ 25க்கு வரலாம் சீக்கிரமா டக்கு டைம் ஆயிடும் 1 யோவான் முதல் அதிகாரம் 26 28 கணக்கு படி சொல்லமா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 26 27 ரெண்டாவது படிங்க ஆமா 25 படி என்னது எந்த உபதேசத்தில் இருந்தா உனக்கு என்னது எந்த உபதேசத்தில் எடுத்திருந்தா நல்லா புரிஞ்சுக்கோ அப்ப நீ தைரியமா இரு நீ எங்க போயிடுவ நீ எங்க போவ நம்பிக்கை இல்லையா போவனா போவியா எதுவுமே சொல்ற போவன்ட்டு என்ன வரலையே நம்பிக்கை வரலையே போவியா என்ன வேணாலும் வாழ்க்கை நடக்கும் நீ கவலைப்படாத உனக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை கற்று வச்சிருக்க நல்லா திரும்ப சொல்ல இந்த உலக பாடுகள் உன்னை என்ன பண்ணாது ஒண்ணும் பண்ணாது இங்க கண்ணை முன்னா அங்க என்ன பண்ணுவ நீ கண்ணை திறப்ப ஹல்லேலூயா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் 26 உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து உங்களுக்கு எழுதுகிறேன் ஹல்லேலூயா வஞ்சிக்கிறா பத்தியா உன்ன சில பேரு சிஸ்டர் அங்க போகாத சிஸ்டர் நம்ம சபைக்கு வந்துரு நான் சில பேர் கூப்பிட்டு இல்லைன்னு சொல்ல அப்படியே மாத்தட்டி சொல்ல நான் இல்லைன்ட்டு நான் போய் சொல்ல விரும்பல நான் கூப்பிட்டது உண்மைதான் ஏன் கூப்பிட்டேன் நான் இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துல நிற்கிறதுனால உன்னை தைரியமா கூப்பிட்டேன் ஹல்லேலூயா இதுல இல்லைன்னா உன்னை என்ன பண்ணிக்க நான் 100ல ஒரு ஆளா இருப்பேன் நான் இப்ப யாரு நான் 100ல ஒரு ஆளா இருந்திருப்பேன் அந்த ஊழியத்தை பண்ணிட்டாங்க நான் இப்ப யாரு நான் கோடியில ஒருத்தன் அலே கை தெரியும் நான் கோடியில ஒருத்தன் ஆமென் சொல்லு பாப்பா நீ யாரு கோடியில ஒரு ஆளு ஆயிரத்துல ஒரு ஆளு கோடியில தான் ஆமென் சொல்லு பாப்பா யார் நீ கோடியில ஒரு ஆளு ஏன்னா நீ செய்யற உபதேசத்தை நீ நிலைநிறுத்த உபதேசத்தை நீ கையிடுற உபதேசத்தை இந்த உலகத்துல என்ன பண்ணல சில பேரு பண்ணல அதனாலதான் உன்னை தைரியமே கூப்பிட்டேன் எங்க சபைக்கு வந்திருக்க சத்தியாவின் மகிமை ஊற்றி சபைக்கு வா இங்கே கிறிஸ்துவின் உபதேசம் உனக்கு போதிக்கப்படுகிறது ஹல்லேலூயா அதனால தைரியமா உன்னை கூப்பிட்டு நீயே வந்துட்ட சந்தோஷம் சரியான மந்தைக்குள்ள வந்து நிக்கிற சரியான உபதேசத்தை கத்தோட கொண்டு வச்சிருக்கிறாரு ஆமென் ஹல்லேலூயா உங்களை வஞ்சிக்கிறவனை குறித்து நீங்க என்ன பண்ணீங்க எச்சரிக்கையா இரு ஆமென் ஹல்லேலூயா நான் அமைதியா இருக்கிறேன் ஆமென் சொல்லு பாப்போம் ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு நான் சில காரியங்களை உனக்கு வெளிப்படுத்த போறேன் கொஞ்ச நேரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 20 வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் டக்குனு படிங்கப்பா நான் அந்த போன வசனத்தை உனக்கு விளக்கமா சொல்றேன் ஏன்னா நேரம் இல்லாதனால வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துரு 1 2 3 வசனத்தை டக்குனு படிங்க சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் இப்ப நம்ம சபைக்குல கர்த்தர் சபைக்கு எழுதுறாரு தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ கவனி இங்க படி பக்கத்துல பார்த்து சொல்லு நீ யாரு சொல்ல பக்கத்துல தைரியமா சொல்லு யாரு நீ உயிர் உள்ளவன் என்று நீ உயிர் உள்ளவன் ஹல்லேலூயா அப்ப மத்தவனா யாரு
இப்ப நீ உயிர் உள்ளவன மத்தன யாரு? செத்து போனவன். நித்திய ஜீவனை உனக்கு தருவேன்னு சொன்னாரு, அதுக்கு பங்கில்லாதவன். ஆமென் சொல்ல பாப்போம். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கிரியை என்னது? கிரியை என்னது? நீ என்ன செய்ய போற? அது செய்யறதுதான். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் என்னது? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் யார்? அவன் கிறிஸ்துவன் என்று பெயர் வாங்கியும் என்ன ஆயிட்டான்? செத்தவன். செத்தவன். உயிர் உள்ள உயிர் நடந்து கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு ஜீவன். புரிஞ்சுக்க. கிறிஸ்து யாரு? கிறிஸ்து யாரு? அவர்தான் ஜீவன். நீ உயிர் உள்ளவன் என்று இருந்தும் பெயர் பெற்று நீ யாராகிற? ஏன் ஏன் செத்தவன் லிஸ்ட் வர? இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் உன்னால் நிற்க முடியல. செத்தவனா இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு என்னது? சாகுதலை சாகுடா. உன்ன சாகுடா. நீ சாகல. உன்ன யார் சத்த? உன்ன சாகுடா. நீ சாகுதற்கு ஏதுவா இருக்கிறவனை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிலை உள்ளவனாக நல்லதா இல்லடா போட சார். ஹல்லேலூயா. நீ என்ன அங்க ஆராதனை செய்தாலும், என்ன ஜெபம் செய்தாலும், என்னென்ன பண்ணனாலும் நீ யாராகிற? செத்தவன் அடி. அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உயிரோடு இருக்கிற நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம யாரு? பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. அங்க அழகா எழுதுறாரு 3ஆம் வசனத்தபடி. ஆகியா கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அது என்ன பண்ண? அது கை கொண்டு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. மனம் திரும்புடா. மனம் திரும்புடா. பெரிய சபை வச்சிருக்கிற பெரிய போதகரே, 1000 பேரை வைத்திருக்கிற மேய்ப்பரே, 5000 பேரை வைத்திருக்கிற சபை மேய்ப்பரே, 10,000 பேரை கூட்டி நடத்தி கொண்டிருக்கிற மேய்ப்பர்களே, மனம் திரும்புங்க. மனம் திரும்புங்க. பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகணும். செத்தாதான் பலன் கொடுக்கும். நீ என்ன சாகலையே? நீதான் பெரிய பிஷப் ஆயிட்டியே. பெரிய பாஸ்டர். என்ன பாஸ்டர் பேரு? அவர் பெரிய பாஸ்டர். நம்ம அப்படி சந்தில பூந்து வர பேரு நம்மதான் கணக்கு தெரியாது. எதுல பூந்து வர? நம்ம நமக்கு சொல்ல முடியும். நம்ம தான் சந்தில பூந்து முடியும். நம்ம தான் ஒண்ணு கிடையாது. ஏசு எப்படி வந்தாரு? வாங்க அங்க உட்காருங்க. மேலான வசனத்தில் உட்காருங்க. ஏசு என்னை போல யாருக்கு நான் கூட போக பார்த்தேன். அதுதான் அவர் செஞ்சாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்படி வர பாரு, தெருவில் வர பாரு. இவெல்லாம் நமக்கு அவன் கண்ணுக்கு நம்ம யாரும் தெரிய மாட்டான். அவன் வர பாரு. மாட்டிக்கினேன். பெருசா மாட்டிக்கினேன். நீ ஏன் போய் சொல்றதா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அதை சொல்ல. ஒரு வேஷம் போட்டுட்டு வராங்க பாரு. அவ யாராயிட்டான்? அவனுங்க பெரிய பஸ். பெரிய பஸ். இப்ப டைம் ஆயிடுச்சு. உனக்கு சிம்பிள் ஒரு 1 2 3 4 வசனத்தை அப்படி டக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். இது எப்படி ஆயத்தமாகுதுன்னு பாரு. இது முக்கியமான ஒரு வார்த்தை. சரி முடிச்சலாமா? அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. அது மேல உங்களை உட்கார வைக்க கூடாது. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. 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 அப்ப நல்லா புரிஞ்சுக்க. இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 2 3 திரும்ப வாசிங்க. சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது
சபைக்கு பொதுவா கத்த சொல்றாரு. சபைக்கு அவர் ஏது சொல்றாரு என்னன்னா, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்றாரு. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தாலும், ஊழிய செய்கிறவனாக இருந்தாலும், சபை நடத்துகிறதா இருந்தாலும், திரளான ஆத்துமாக்கள் வைத்திருக்கிறதா இருந்தாலும், ஆனா உயிரோடு இருந்தாலும் நீ யாரா இருக்கிற? நீ செத்தவனா இருக்கிற. நீ விழித்துக் கொண்டு சாகுது. இதெல்லாம் சாக போகுது. ஆத்மா என்ன பண்ண போகுது? நரகத்துக்கு போக போகுதுடா. நித்திய ஜீவன் கிடையாது. அதுக்கு எங்க போகுது? நரகத்துக்கு போக சாக போகுது. சாக போகிறதை சிறப்படுத்துற. இப்பயாவது சிறப்படுத்துறா? மத்திய சரியா நடத்துறா? சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிலை உள்ளவனாக நான் பார்க்கல. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக் கொண்டதை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதை செஞ்சிருப்போம். இதை செஞ்சிரு. மனம் திரும்பு. நிலைத்திராவிட்டால் திருடனை போல் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்மேல் ஒரு வேலையை நீ அறிய மாட்டேன். அல்லேலூயா. தெளிவா பேசுறாரு. இதுல நெல்லு. இந்த சரீரத்தையும் இந்த ரத்தத்தையும் வாரந்தோறும் நீ பிற்கிற பருகக்கூடிய ஆளாக நீ இருந்தால் அவர் வந்து உன்னை என்ன பண்ணுவாங்க? கனத்துக்குரியவன் என்று உன்னை கர்த்தர் மகிழ்வார். மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் உன் பேரில் அவர் கை கூறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்ம இதோட முடிப்போம். மீதியை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லேலூயா. ஆமா, நீ இது கொஞ்சம் கொஞ்சமா நீ தெரிஞ்சாதான் நீ ஞானசானம் எடுக்கிறதுக்கு கொடுக்கு. ஞானசானம் எடுக்க தப்பு நீ தகுதி உள்ள ஆளா என்ன பண்ண முடியும்? மாற முடியும். ஆமென். ஞானசானம் தெரியாம எடுத்துட்டு திரும்ப ஞானசானம் எடுத்துரு. தப்பே கிடையாது. ஆமா, என்னென்ன தெரியாம ஞானசானம் எடுத்துட்டு என்னென்ன தெரியாம உனக்கு ஞானசானம் கொடுத்துட்டு இருப்பாங்க. திரும்ப ஞானசானம் எடுத்துக்க. தப்பு கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான். ஞானஸ்தானம் ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான். ஆனா என்ன ஞானஸ்தானம் எடுத்த? அதான் முக்கியம். எந்த ஞானஸ்தானம்